இதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா பிக் பாஸ் சும்மா ஒரு டாஸ்க்கை வைக்க மாட்டார். ஒரு டாஸ்க்கை வச்சாருன்னா அதுல பல வகையான ட்விஸ்டா கண்டிப்பா வைப்பார். அந்த வகையில இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள என்ன டாஸ்க் நடந்தாலும் அது பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் மட்டும்தான் விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியிருந்தார். பட் இன்னைக்கு இந்த மாஸ்க் டாஸ்க்ல டீலக்ஸ் ரூமும் உள்ள இறங்கி இருந்தாங்க. அப்ப நம்ம கேட்டோம், டீலக்ஸ் ரூமும் உள்ள இறங்கி இருக்காங்கன்னா அது எப்படி? அப்ப ஏதாவது பவர்ஸ் கொடுப்பாங்களா, இல்ல ஏதாச்சும் ட்விஸ்ட் அங்க வச்சிருப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து கேட்டிருந்தோம். பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. இது டீலக்ஸ் ரூமுக்கு பயங்கரமான பவர். இந்த பவரை கூட கரெக்டா யூஸ் பண்ணலனா டீலக்ஸ் ரூம் மாதிரி ஒரு தரக்குரி ஹவுஸ்மேட்ஸை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. கண்டிப்பா அதுதான் உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவரை கொடுத்திருக்காரு. சோ பொம்மை டாஸ்கை பத்தி உங்களுக்கு தெரியும். அதே இதுதான் கொஞ்சம் சேம் பட் டிஃபரெண்ட் அப்படின்ற மாதிரி இந்த மாஸ்க் டாஸ்கை வச்சிருக்காங்க. இந்த மாஸ்க் டாஸ்கை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும்ல, அவங்கவுங்க மாஸ்கை எடுக்க முடியாது. வேற யார் மாஸ்கா தான் எடுத்துட்டு போய் அங்க வச்சாகணும். பட் லாஸ்ட் சீசன்லாம் அந்த டால் ஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு ஹவுஸ் இருந்துச்சு. அதனால உள்ள போகும்போது தடுப்பாங்க அது இதுன்னு சொல்லி சண்டைகள் நிறைய வரும். பட் இந்த வாட்டி அதெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும்னு சொல்லிட்டு பட்ஜெட்டே ஃபுல்லா குறைச்சிட்டு மாஸ்கை வச்சுட்டு இந்த பக்கம் லாக்கரை வந்து ஓப்பனா வச்சுட்டாங்க. சரி ஓகே ப்ரோ, இதான் நாங்க ப்ரோமோலே பார்த்துட்டோமே. என்ன ப்ரோ இங்க ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னா, பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா டீலக்ஸ் ரூம்காரங்க அவங்களுக்கான மாஸ்கை அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. இது எவ்வளவு பெரிய பவர் தெரியுமா? ஏன்னா அவங்கவுங்க மாஸ்க் அவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது நீங்க ஃபாஸ்டா ஓடினா மட்டும் போதும். உங்களுக்கான பவரை நீங்க ஃபாஸ்டா ஓடுறதுல மட்டும் காமிச்சிட்டீங்கன்னா வேகமா ஓடி டக்குன்னு உங்க மாஸ்க் எடுத்து நீங்க டக்குன்னு உள்ள வச்சாலே நீங்க சேவ் ஆயிருவீங்க. நீங்க வேகமா ஓடி வேற யார் மாஸ்கை எடுத்து அதை வைக்க மாட்டேன் நின்று அதுக்கு சண்டை போட்டு அவ்வளவு பெரிய விஷயங்கள் நீங்க பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ டீலக்ஸ் ரூம்காரங்க எல்லாரும் சேர்ந்து அழகா ஒரு பிளானை போட்டு இதை பண்ணா கரெக்டா இருக்கும். பட் இப்போ இந்த வீட்டுக்குள்ள என்ன பிளான் போயிட்டு இருக்குது? எப்படி கெமி அவர்கள் ஃபர்ஸ்ட் அவுட் ஆனாங்க? எதனால இப்போ விஜய் பார்வதிக்கான மாஸ்க் வந்து சபரி கையில மாட்டிச்சு? இதை தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா பயங்கரமான பிளான் போட்டுட்டு இருக்காங்க. முக்கியமா விஜய் பார்வதி வீட்டுக்குள்ள வந்து ஒரு சில பேரை மனித வெடிகுண்டா மாத்திட்டு இருக்காங்க. என்னங்கிறத மொத்தமா பார்த்தலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். ஸோ பிக் பாஸ் கொஞ்சம் மக்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சு நினைக்கிறேன். மக்களுக்கான வியூவர்ஷிப் ஃபுல்லாவே டவுன் ஆயிடுச்சு. எல்லா இடத்துலயுமே டவுன் ஆயிடுச்சு. அதை ஓப்பனா பார்க்க முடியுது. போர் அடிக்க தானே செய்யுது, உண்மையை சொல்லிட்டு போங்க. சரி ஓகே, இப்போ இந்த பிக் பாஸ் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. இன்னொரு விஷயத்தை வச்சிருக்காரு பிக் பாஸ். என்னன்னா இப்போ பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் யாராச்சும் இதுல வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாஸ்க் டாஸ்க்ல வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். இது நமக்கு எப்பவும் தெரிஞ்ச விஷயம். பட் இன்னொரு ட்விஸ்ட் என்ன வச்சிருக்காருன்னா, அப்படி பிபி ஹவுஸ்மேட்ஸ் வின் பண்ணிட்டா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பிளஸ் டீலக்ஸ் ரூம்ல இருந்து யாரையா ஒருத்தரை எக்ஸ்ட்ரா நாமினேஷனுக்குள்ள கொண்டு வர முடியும். அது எப்படின்னா, எப்பவுமே டீலக்ஸ் ரூம்ல இருக்கவங்கள 50-50 நாமினேஷன்ல கொண்டு வந்துருவாங்க. பாதி பேர் நாமினேஷன் வருவாங்க, பாதி பேர் நாமினேஷன் ஃப்ரீ வாங்கிடுவாங்க. ஓகேவா? அந்த வகையில வீட்டுக்குள்ள ஒரு 6 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே, 3 பேர் நாமினேஷனுக்கு வருவாங்க, 3 பேர் நாமினேஷன் ஃப்ரீ வாங்குவாங்க. சோ அந்த வகையில இப்போ பிபி ஹவுஸ்மேட்ஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வாரம் 4 பேர் நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ள வருவாங்க. 2 பேர் மட்டும்தான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குவாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு நபரை உள்ள கொண்டு வந்துருவாங்க. அததான் பிக் பாஸ் 4 இல்ல 5 நபர்களை நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ள கொண்டு வரலாம். அதுதான் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கான ஒரு பவரா இருக்குது. ஆனா டீலக்ஸ் ரூம்க்கு என்ன பவர் இருக்குன்னா, டீலக்ஸ் ரூம்ல உள்ள யாராவது ஒருத்தங்க இப்ப இந்த மாஸ்க் டாஸ்க்ல வின் பண்ணிட்டாங்கன்னா அந்த டாஸ்க்ல வின் பண்றாங்கல்ல அந்த நபருக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிரும். அது போக அந்த வீட்ல மீதி ஒரு 5 பேர் 6 பேர் இருப்பாங்கல்ல, அதுல பாதி பேருக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிரும். சோ இவங்க வின் பண்ணா எக்ஸ்ட்ரா ஒருத்தருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். தோத்தா எக்ஸ்ட்ரா ஒருத்தர் நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ள வந்துருவாங்க. அவ்வளவுதான், மத்தபடி பெருசா எந்த ஒரு விஷயத்தையும் வைக்கல. சரி ஓகே, இப்போ இந்த வீட்டுக்கு என்னென்ன பிளான் போட்டுட்டு இருக்காங்கன்னா, விஜய் பாரு தெளிவா ஒரு ஸ்கெட்சை போட்டாங்க. ரொம்ப தெளிவு ப்ரோ, நான் சொல்றேன்ல, விஜய் பாரு ரொம்ப பக்காவா இந்த கேமை மூவ் பண்றாங்க. அதே மாதிரி பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸை பொறுத்தவரைக்கும் கனி அவர்கள் தான் வழி நடத்திட்டு இருக்காங்க. பயங்கரமான ஸ்கெட்சை போட்டிருக்காங்க. சரி, பாரு அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, பாரு வந்து நான் ஃபர்ஸ்ட் என்னோட மாஸ்க் எடுத்துறேன், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் என்னோட மாஸ்க் எடுத்துறேன். வியானா நீ என்ன பண்றனா, அந்த வீட்டில் இருக்க நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு போட்டியாளர் மாஸ்க் எடுத்துட்டு வைக்காத, அதை கையில வச்சுட்டே சுத்துன்னு சொல்லிட்டு ஏத்தி விடுறாங்க. அப்ப வியானா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பயந்துட்டாங்க. வியானா வந்து பக்காவா பயந்துட்டாங்க. ஓப்பனா தெரியுது என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நான் அப்படி பண்றேன், என்னால இதை எடுத்துட்டு வேகமா ஓட முடியாது, நான் கொஞ்சம் வீக்கான போட்டியாளர். ஆல்ரெடி இந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணோன்னே அந்த டீம்ல இருந்து சபரி, விக்ரம், எஃப்ஜே எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. அவங்க நான் வீக்குன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப ஈஸியா அவுட் பண்ண பார்ப்பாங்க. அதனால நான் என்ன பண்றேன், அந்த டீம்ல இருக்க ஒரு ஸ்ட்ராங்கான போட்டியாளரை அவுட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க முதல் ரவுண்ட்ல வெளியே போக தயாராயிட்டாங்க. ஓகேவா? முதல் ரவுண்ட்ல வெளியே போக தயாராட்டாங்க. பட் முதல் ரவுண்ட்ல அவங்க வெளியே போல அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒருத்தவங்களுக்கான மாஸ்கை கையில வச்சிருப்பாங்க. பட் இவங்களுக்கான மாஸ்க் மேபி பிபி ஹவுஸ்மேட்ஸ் கையில கிடைச்சிருந்திருக்கலாம். அவங்க எண்ட் ஆஃப் த டே வச்சு தான் ஆகணும். அப்படி வைக்கலனா இவங்க 2 பேரும் கடைசி வரைதி போராடி தான் ஆகணும். நான் அப்படி கவனிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தவங்க வியானா போட்டோ உள்ள வச்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ கெமி அவர்கள் தான் முதல் ரவுண்ட்ல அவுட் ஆகுறாங்க. நான் கவனிச்ச வரதுக்கு கெமி அவர்கள் தான் முதல் ரவுண்ட்ல அவுட் ஆகுறாங்க. இதுல நம்ம வியானா அவர்கள் தான்
நம்ம மனித வெடிகுண்டா மாறுறாங்க. அடுத்ததா யாரை வந்து பார்வர்கள் மனித வெடிகுண்டா மாத்துறாங்கன்னா வினோத் அவர்களை. ஸோ வினோத் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருக்குல்ல, போன வாரமும் நீங்க தப்பிச்சிட்டீங்க, இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டீங்க, ஸோ இந்த வாரம் நீங்க எப்படி நீங்க தப்பிச்சிருவீங்க, நாமினேஷன்ல வர போறது இல்ல, அதனால நீங்க என்ன பண்றீங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நீங்க யாராச்சும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தவங்க மாஸ்க் எடுத்து கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க எங்களுக்கான மாஸ்க்கை உள்ள கொண்டு போயிடுவோம், மேபி உங்களுக்கான மாஸ்க் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும், நீங்க யாரையாச்சும் அவுட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வினோத் அவர்கள் மண்டையை கழுவிட்டு இருக்காங்க. ஸோ வினோத்தும் அப்படியே மெதுவா ஓகே அப்படி பண்ணிடலாமா, அப்போ ஏன் மாஸ்க் உள்ள போயிருமா, நான் அந்த கேம் ஆடலாமான்னு சொல்லிட்டு அவரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நான் கவனிச்ச வரதுக்கு முதல் ரவுண்ட்ல வியானா அவுட் ஆகுறாங்க. இரண்டாவது ரவுண்ட்ல நம்ம நினைச்ச மாதிரியே எனக்கு தெரிஞ்சு வினோத் அவர்கள் ஆதிர் அவர்களுக்கான மாஸ்கை கையில் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சபரி அவர்கள் விஜய் பார்வதிக்கான மாஸ்கை கையில் வச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் ரவுண்ட் அப்படிதான் போக போகுது. ஓகேவா, இதுக்கு இடையில டீலக்ஸ் ரூம்காரங்க அவங்கவுங்க மாஸ்கை உள்ள வச்சுக்கலாம். ஸோ அப்போ சுபிக்ஷா வேகமா ஓடி போய் அவங்க மாஸ்கை வச்சிருவாங்க. ஆதிர் அவர்கள் அவங்களுக்கான மாஸ்க் எடுக்க ட்ரை பண்றாங்க, பட் எடுத்த மாதிரி தெரியல. முதல் ரவுண்ட்ல எஃப்ஜேக்கான மாஸ்கை தான் தூக்கி வச்சாங்க, அதை நம்மளால கவனிக்க முடிஞ்சு. ஸோ ஆதிரை எஃப்ஜேக்காக கேம் ஆடுறாங்க. ஸோ ஆதிரைக்கான மாஸ்க் யார் கையில் மாட்டுச்சுன்னு தெரியல. ஸோ இந்த குழப்படியில தான் போக போகுது தவிர மற்றபடி பெருசா பிரச்சனைகள் வரப்போறது கிடையாது, பிரச்சனைகள் வராது. ஏன்னா இப்ப டீலக்ஸ் ரூமை பொறுத்தவரைக்கு ஒற்றுமையா ஒரு கேம் ஆடணும் ப்ரோ. இவங்க நினைச்சா இவங்க மாஸ்க் அவங்க கையில் எடுக்கலாம். ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் என்ன மூவ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இவங்க மாஸ்க் லைனா உள்ள வைக்க மூவ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இவங்க மாஸ்க் லைனா உள்ள வைக்க மூவ் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி மூவ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்ல இருந்து யாராவது ஒருத்தர் அவுட் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்குள்ளே சண்டே போட்டு அவுட் ஆகிட்டே இருப்பாங்க. அப்படி அவங்களுக்குள்ள சண்டை வரும்போது அடுத்த ரவுண்ட்ல கொஞ்சம் கிளாஷ் ஆக ஆரம்பிக்கும், ஈகோ கிளாஷ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வெடிச்சிடும். அதுதான் தெளிவான பிளான். பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா, மனித வெடிகுண்டா மாறுறோம், நாங்கள் அவங்க இதை அவுட் பண்ணுறோம், இவங்க இதை அவுட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஃபஸ்ட்டே சொரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அதில் இவங்க அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் டீலக்ஸ் ரூம் தோக்க போகிறான்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸை பொறுத்தவரைக்கு இந்த பிளானை யூஸ் பண்ணிட்டாங்க. முதல் 2-3 ரவுண்டை பொறுத்தவரைக்கு நம்ம இதை காப்பாற்றணும். ஸோ மாற்றி எடுத்துக்கணும். எப்படி இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, 11 பேர்கிட்ட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 11 பேர்கிட்ட சேர்ந்து அவங்களுக்குள்ள மாற்றி எடுத்துக்கிறாங்க. ஸ்கெட்சை போட்டுட்டாங்க, ரொம்ப தெளிவாக ஸ்கெட்சை போட்டாங்க. இது யார் சொல்கிறா, கனி அவர்கள் சொல்கிறாங்க. கனி அவர்கள் நம்ம மாற்றி எடுத்துப்போம், கடைசி வரைக்கும் போவோம், டீலக்ஸ் ரூமில் எல்லாரும் அவுட் ஆன பிறகு அதுக்கப்புறம் நம்ம மாற்றி அடிச்சுப்போம், எப்படி போதா கேம் அப்படி போட்டு யார் ஃபர்ஸ்ட் ஒன்று உள்ள வைக்கிறாங்களோ அப்படி போட்டு இந்த கேம்னு சொல்லிட்டு கனி அவர்கள் சொல்கிறாங்க. பட் இது இந்த வீட்டை இன்ட்ரெஸ்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ஆகும். அது டீலக்ஸ் ரூம் அவுட் ஆகுற வரைக்கும். அவுட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக யார் ரன்னிங்கில் ஃபாஸ்ட்டோ அவங்க கொண்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா, டிமாண்ட் பண்ண மாட்டாங்க, நான் உன் மாஸ்க் வைக்கணுமா, என் மாஸ்க் வை அப்படிங்கிற டிமாண்ட் கண்டிப்பாக வராது. ஏன்னா டிமாண்ட் பண்ணுற ஆட்கள்லாம் ஃபஸ்ட்டு அவுட் ஆயிடுவாங்க. அவங்களாம் தான் இதில் கொஞ்சம் பெரிய பிளேயர்ஸாக இருப்பாங்க. அவங்கள ஃபஸ்ட்டு அவுட் பண்ண பிறகு கண்டிப்பாக லாஸ்ட்டில் எல்லாம் மிச்சர் தான் இருக்க போது நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இதில் கெமி தான் ஃபஸ்ட்டு, இதில் பார்வர்கள் ரொம்ப தெளிவாக ஏற்றி விட்டாங்க. ஸ்ட்ராங்கான பிளேயர் நல்லா யோசித்துக்கோ, இதுக்கு முன்னாடி டாஸ்கில் ஒருத்தவங்க ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கள யோசித்துக்கோன்னு சொல்லிட்டு பக்காவாக ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ பக்காவாக நடக்குது. இதில் திவாகர் இது என்ன டாஸ்க்னே தெரியாமல் சுற்றிட்டு இருக்காப்புல. அவர் நினைக்கிறது அவர் பொம்மையை தூக்கி உள்ள வைக்கணும், அவர் மாஸ்க்கை தூக்கி உள்ள வைக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு சுற்றிட்டு இருக்காரு. மாட்டுவார்னு எனக்கு தோணுது, மாட்டுவார். ஆனால் முதல் 2 ரவுண்டு தப்பிச்சிட்டாப்ல, அடுத்த ரவுண்டில் கண்டிப்பாக மாட்டுவார். ஸோ பார்க்கலாம். ஸோ இவங்கள வச்சு சுறுசுறுப்பு ஆக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது ப்ரோ. ஏன்னா நான் கவனிச்ச ஒருத்தி இவங்க போடுற பிளானெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்கள வச்சு பெருசாக அந்த கேமை சுறுசுறுப்பு பண்ண முடியாது. பார்க்கலாம் எப்படி நடக்கு. நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, யார் ஜெயிப்பா, யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும், யார் கடைசி வரத்தையும் போட்டியில் இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஆனால் கனியக்கா பலே பயங்கரமாக பிளான்லாம் போடுறீங்க, பயங்கரமாக ஸ்கெட்ச் போடுறீங்க, பயங்கரமாக டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் கனெக்ட் பண்ணி வச்சு ஒரு டாஸ்க்கை விளையாட ஐடியா பண்ணுறீங்க. ஸோ பயங்கரமாக போகுது. ஆனால் அதே மாதிரி கனியக்கா பேச்சையும் கேட்குறாங்க, கனியக்கா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பேச்சையும் கேட்குறாங்க. ஸோ பார்க்கலாம். குறுக்க சைடில் லைவை பார்த்தா திவாகர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ, சும்மா அந்த தண்ணி பழம் வேறு காமெடி பண்ணிட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.